துருக்கி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவை பகச்சிக்கிச்சு. ஆனா அதோட பொருளாதாரம் பாதாளத்துக்கு போகுது. இதுதானே நீ செஞ்சது உனக்கே திரும்ப வரும்னு சொல்றது. பாருங்க, துருக்கி காஷ்மீர் விவகாரத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்து இந்தியாவை எதிர்க்குது. ஆனா அதோட பொருளாதாரம் செம கஷ்டத்துல இருக்கு. பணவீக்கம் 36%, நம்ம இந்தியாவுல 3.16% தான். வாழ்க்கை செலவு 97% அதிகம். வாடகை 200% ஜாஸ்தி. இந்தியாவோட 88,000 கோடி வர்த்தகம் குறைஞ்சு துருக்கி லிரா மதிப்பு தரையில விழுது. விலைவாசி ஏறி துருக்கி மக்கள் தவிக்குது. நம்ம ஊரு வர்த்தக கூட்டமைப்பு சொல்லுது, துருக்கியோட அன்னம் தண்ணி பழக மாட்டோம். மாருதி கார்கள், மருந்து, அரிசி, மசாலா, வைரம் எல்லாம் ஏற்றுமதி நிறுத்தம். புனே, மும்பை வியாபாரிகள் துருக்கி ஆப்பிள்களை புறக்கணிக்குது. 1200 கோடி வர்த்தகம் தடாலடி நஷ்டம். எங்க ஊரு தேசப்பற்று இப்படித்தான்னு வியாபாரிகள் சொல்றாங்க. இதெல்லாம் துருக்கிக்கு விழுந்த அடி. துருக்கி இந்தியாவை பகைச்சதுக்கு இப்போ பெரிய விலையை கொடுக்குது. இப்படியே போனா பாகிஸ்தான் மாதிரி பொருளாதார சிக்கல்ல மாட்டிக்கும். நீ செஞ்ச பாவம் உன்னை விடாதுன்னு நம்ம ஊரு பழமொழி சொல்லுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்தியா எப்போதும் டாப்.